அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி மாடித்தோட்ட செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய லிக்விட் ஃபெர்டிலைசர்ஸ் பற்றி பார்க்கலாம். இது கடைசியாக மீந்து போன இட்லி மாவு, ரொம்ப புளிச்சு போன மாவு. இந்த மாவு சரியில்லைன்னு நம்ம கீழே ஊற்ற வேண்டாம். இதோட கார்போஹைட்ரேட் செடிகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏற்கனவே மட்டன் கழுவி அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். வேஸ்ட்டு தண்ணியெலாம் ஊற்றி வைக்க கிச்சனில் இந்த மாதிரி பாத்திரம் வச்சா ஈஸியாக இருக்கும். புளிச்ச இட்லி மாவு கூட நல்லா தண்ணி ஆட் பண்ணி அதையும் இந்த பாத்திரத்திலே சேர்த்து ஊற்றிக்கலாம். நாம் புளிச்ச மாவுங்கிறதுனால அன்னைக்கே நம்ம செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். செடிகளுக்கு கொடுக்க எந்த ஒரு உரம் இல்லைன்னா 1 ஸ்பூன் இட்லி மாவு எடுத்து ஒரு நாள் புளிக்க வச்சு கரைச்சி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். தக்காளி செடி இந்த மாதிரி ஆரோக்கியமாக காய்க்கணும்னா வாரம் ஒரு முறை வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுக்கலாம். இதில் என்பிகேன்னு சொல்லக்கூடிய பாஸ்பரஸ், நைட்ரஜன், பொட்டாசியம் நிறையவே இருக்குது. தண்ணி விட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டு நல்ல தண்ணியில் கலந்துக்கலாம். தக்காளியோட வேர்பகுதியில் அதோட வேர்கள் தெரிஞ்சிச்சுன்னா மண் போட்டு அந்த வேர்பகுதியை மூடிட்டு அதன் பிறகு நாம் அதை சுற்றி இந்த தண்ணியை கொடுத்துக்கலாம். தக்காளியில் பூ உதிர்வு இருக்காது, தக்காளியில் வெடிப்பு இருக்காது. நல்ல ஆரோக்கியமான தக்காளி நமக்கு கிடைக்கும். நம்மளால் வாழைப்பழத்தோலை அரைச்சி கொடுக்க நேரம் இல்லை அப்படின்னா 2 வாழைப்பழத்தோலை அப்படியே எடுத்து செடி பக்கத்தில் சின்ன பள்ளம் எடுத்து புதைச்சி தண்ணி கொடுத்தோன்னா செடிகள் அந்த சத்தை எடுத்துக்கும். செடிகளுக்கு வேக வச்ச உணவுப் பொருட்களை தான் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி பச்சையை நம்ம கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்புறமா பூண்டில் நிறைய நன்மைகள் இருக்கிறதுனால தான் நாம் அதை உணவில் சேர்த்துக்கிறோம். நாம் வீட்டுக்காக பூண்டை க்ளீன் பண்ண அப்புறம் அந்த பூண்டு தோலை வேஸ்ட் பண்ணாமல் அந்த பூண்டு தோலை ஒரு தண்ணியில் ஊற வைக்கலாம். 2 டேஸ் அது ஊறின அப்புறம் அந்த தண்ணியை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி அதில் மீண்டும் தண்ணி ஆட் பண்ணி நாம் செடிகளுக்கு கொடுத்தோன்னா செடிகள் நோய் தாக்குதல் இல்லாமல் ஆரோக்கியமாக வளரும். பூச்செடிகளுக்கு கூட பூண்டு தோல் ரொம்ப ரொம்ப நல்லது. காய்கறி செடியில் பூக்கள் உதிராமல் காய்கள் நல்லாவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோடையில் நம்ம மாடித்தோட்ட செடிகள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நல்லா வளரணும்னா அதுக்கு முக்கியமான ஒரு டானிக் கொடுக்கணும். அதுதாங்க மழை தண்ணீர். மழை தண்ணீரை எப்படி இந்த சீசனில் கொடுக்குறதுன்னு பார்க்குறீங்களா? மழை சீசனில் ஒரு ட்ரம் நிறைய மழை தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம். கோடை காலத்தில் அந்த தண்ணியை ஒரு செடிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு கொடுத்தா கூட செடிகள் ஆரோக்கியமாக வளரும். நாம் கொடுக்குற தண்ணியை விட மழை தண்ணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஏராளம். மழை தண்ணியை பிடிச்சி வெயில் படாதபடி மூடி வச்சுட்டோன்னா புழுக்களே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.